ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் கேவின் மேக்ஸ்வெல் எழுதின மிட்ஜ்பில் த ஓட்டர் அப்படிங்கிற ப்ரோஸுடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கேவின் மேக்ஸ்வெல் இவர் 15 ஜூலை 1914 7 செப்டம்பர் 1969 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் ஸ்காட்டிஷ் ஆத்தர். இவருடைய பெஸ்ட் புக் அப்படின்னா ரிங் ஆஃப் பிரைட் வாட்டர் அப்படிங்கிறத சொல்லலாம். இதை 1960 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நான் ஃபிக்ஷன் ரைட்டிங் எழுதுறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னா நம்ம கேவின் மேக்ஸ்வெல்லை சொல்லலாம். சரி வாங்க இந்த ப்ரோஸுடைய சம்மேஷன் பார்த்துடலாம். மிட்ஜ்பில் த ஓட்டர். முதல்ல ஓட்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓட்டர் அப்படின்னா ஒரு நீர்க்கீரி, அதாவது நீர் நாய் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ இதில் நம்ம ஆத்தர் ஒரு பெட் டாக் வச்சுருப்பாருங்க. அது அவர் அந்த பெட் டாக் அவரை விட்டு போனதுக்கப்புறம் மிட்ஜ்பில் த ஓட்டரை வளர்க்கலாம், அந்த ஓட்டருங்கிறத வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்திருப்பார். ஸோ அது எப்படி நம்ம ஆத்தர் கூட ஒரு ஸ்ட்ராங் பாண்டை க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த லெசனுடைய சம்மரியே. சரி, இந்த ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுது பாருங்கள். 1956 நடக்கிற மாதிரி செட் ஆகிருக்கும். ஆத்தர் அவருடைய டாக் இறந்ததுக்கப்புறம் அவர் ஒரு சர்டைன் பாயிண்டில் சதர்ன் ஈராக்குக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன். அப்போது நம்ம ஆத்தர் பெட் இல்லாமல் ரொம்ப லோன்லியாக இருக்கிறதாவும், இவன் டாகுக்கு பதிலாக ஒரு ஓட்டர் வச்சுக்கலாம், ஒரு நீர் நாயை நம்ம கூட வச்சுக்கலாம், அதுதான் என்னுடைய இன்டென்ஷன் இப்போ அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஓட்டரை கேமிஸ்ஃபேரனால் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் ஐடியா அவருக்கு வருது. ஏன்னா ஓட்டருக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தண்ணி அது நீர் நாய் வகை சேர்ந்தது இல்லையா, அதனால் அந்த கேமஸ்ஃபேர்னா அப்படிங்கிற பிளேஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பிளேஸ் சுற்றி தண்ணி தான் இருக்குது, அது பக்கத்துலலாம் தண்ணி. ஸோ இதுதான் அந்த ஓட்டரை வளர்க்குறதுக்கு உண்டான பர்ஃபெக்ட் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் டிசைட் பண்ணுறாரு. இந்த விஷயத்தை எல்லாமே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வெளிப்படுத்துகிறார். இந்த இன்டென்ஷன் லைக் ஓட்டரை நான் வளர்க்கலான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும். இதுக்கு அவர் ஃப்ரெண்ட் ரிப்ளை கொடுத்துட்றாரு. லைக் டைக்ரிஸ் மார்ஷஸில் உனக்கு கிடைக்கும், ஏன்னா அங்கே அரப்ஸ் நல்லா டேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மார்ஷஸில் கிடைக்கும், ஏன்னா அந்த டைக்ரிஸ் ரிவர் பக்கத்தில் இருக்கிற அந்த மார்ஷஸ்லேருந்து உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சஜஷன் கொடுத்துட்றாரு. இந்த கான்வர்சேஷன் நம்ம நரேட்டருக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அந்த பாஸ்ரா அப்படிங்கிற பிளேஸ்க்கு போயிட்டுருக்காங்க. அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒரு மெயில் வந்துடுது. நம்ம ஆத்தருக்கு வரல, மெசேஜ் அவருக்கு மட்டும் வந்துடுது. ஸோ ஆத்தர் இங்கிலாண்டுக்கு கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு, லைக் டெலகிராஃப் வழியாக கனெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்ப அகெயின் கால் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி அந்த அட்வான்ஸாக டிக்கெட் புக் பண்ணி ஆகணும் இல்லையா, அதுக்காக அவர் புக் பண்ணுறாரு. பட் கனெக்ட் ஆகலை. என்னதான் ஹாலிடேயாக இருந்தாலும் ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால இன்னொரு 3 நாள் அங்கே இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அவருக்கு வந்துடுது. ஃபைனலாக அவருடைய ஃப்ரெண்டு அவருக்கு வேலை வந்துடுது இல்லையா, ஒரு மெசேஜ் வந்தது இல்லையா, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவர் போயிடுறாங்க. ஸோ 2 பேரும் என்ன டிசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரிஞ்சிடுறாங்க. பட் நம்ம ஆத்தருக்கு ஒரு 5 days கழிச்சு தான் மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன மெயில் வந்திருக்குன்னு பாருங்கள். அவருடைய பெட்ரூமில் போய் ரீட் பண்ணுறாரு. என்னென்னா ஒரு 2 அரப் மென் ஒரு சாக் வச்சுருக்காங்க, ஒரு சாக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அது கெட்டப்பட்டிருக்கு. அதில் ஒரு நோட் கொடுக்குறாங்க. அந்த நோட் என்னென்னா அவர் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த நோட். அந்த ஃப்ரெண்டு என்ன நோட் எழுதியிருக்காருன்னா, அந்த சாக்குள்ளே ஒரு ஓட்டர் இருக்குது, அது உனக்கு கிஃப்ட்டு, அதை நான் பரிசளிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டரை தான் அந்த சாக்குள்ளே பேக் பண்ணியிருக்காங்க. அந்த நீர் நாயை தான் அந்த சாக்குள்ளே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண நம்ம ஆத்தர் அதை வளர்க்கணும், இதை வளர்க்குறது தான் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு நியூ ஃபேஸாக இருக்க போது, லைஃப்பில் இன்னொரு அத்தியாயம் தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. ரொம்ப டீப் அஃபெக்ஷன் வச்சிடுறாரு அது கூட. ஸோ அவரோட அந்த அஃபெக்ஷன் நேச்சர் ஓட்டர் கூட இருக்கிறத மித்த யாரோ ஒருத்தங்க ஓட்டர் வச்சு வளர்த்துருந்தா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுங்கிற அளவுக்கு இவர் நம்ம ஆத்தர் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் க்ரியேட் பண்ணிடுறாரு அந்த ஓட்டர் கூட. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு, நம்ம ஸ்ட்ராங் பாண்ட் க்ரியேட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அந்த சேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. ஓட்டர் அந்த டைல் ஃப்ளோரில் விழுந்துடுது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு குட்டியான ஒரு ஏன்ஷியன்ட் இமேஜினரி க்ரியேஷன், அதாவது லைக் ஒரு ட்ராகன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
அது உடம்பு எல்லாமே மட்டால் கவர் பண்ண மாதிரி இருக்குது. அதில் தெரிகிற அந்த டிப் எல்லாமே அதனோட ஃபர் வந்து சாஃப்ட் வெல்வெட் ஒரு சாக்லேட் ப்ரௌன் மோல் நோட்டீஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை வந்து அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு அதை வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிக்கிறாரு. அதோட ஆக்சுவல் கலர் வரணும் அப்படின்னா அதை கண்டினியூஸாக க்ளீன் பண்ணால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அது ஃபுல்லாகவே மட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆத்தர் வந்து அந்த ஓட்டருக்கு வந்து மிட்ஜ் பில் அப்படின்னு நியமிக்கிறாரு. அதாவது மிட்ஜ் அப்படின்னும் சொல்கிறாரு. இது வந்து ஒரு புது வகையான ஒரு ஓட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜுவாலஜிஸ்டான லூட்ரோகேல் பெர்ஸ்பிசில்லட்டா மேக்ஸ்வெல் இவங்க டிஸ்கவர் பண்ண ஒரு புது வகையான ஒரு ஸ்பீஷிஸ் தான் இந்த மிட்ஜ் பில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த ஓட்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஏன்னா அது வந்து புது சரௌண்டிங்ஸ் இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நரேட்டர் தூங்கும்போது அது பக்கத்துலேயே அப்படி நீஸ் எல்லாம் அப்படி மடக்கி வச்சுட்டு தூங்கிறது. அதே மாதிரி செகண்ட் டே அதே மாதிரி கண்டினியூ பண்ணுது. தேர்ட் டே தான் அதனுடைய சரௌண்டிங்ஸ் என்னங்கிறத சுற்றி பார்க்குறதுல ஆர்வம் காட்டுதான் அந்த ஓட்டர். நம்ம ஆத்தர் இருக்கார் இல்லையா கேவின், அவர் வந்து டாகுக்கு எப்படி ஒரு பெல்ட் போடுவாங்களோ அதே மாதிரி ஓட்டருக்கும் ஒன்று போட்டுடுறாங்க. ஏன்னா அதை தான் எங்கே கூட்டு போகணுமோ அங்கெல்லாம் கூட்டு போகலாம் இல்லையா, அந்த கண்ட்ரோல் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணிடுறாரு. அப்படி ஒரு மொமெண்ட் அந்த ஓட்டரை வந்து பாத்ரூம் கூட்டு போகும்போது தான் நம்ம ஆத்தர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம மிட்ஜுக்கு வந்து தண்ணி கூட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிடுறாரு. ஸோ தண்ணியை பார்த்தோன்னே அதில் வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே ரோல் பண்ணுது ஒரு ஹிப்போபோட்டமஸ் பண்ண மாதிரி. ஸோ இதெல்லாமே ஓட்டர்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதை பார்த்த உடனே அவர் ஓகே இது வந்து விளையாடுறது தண்ணியில் விளையாடுறது நம்ம ஓட்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் அல்லது பக்கெட் மாதிரி தண்ணி வச்சு அதில் வந்து தண்ணி கடைசி சொட்டு தண்ணி அதை ஸ்ப்ளாஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதை விளையாட அலோவ் பண்ணுறாரு. அப்படி அந்த லைக் பவுலுக்குள்ளே அது விழும்போது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும், ஸ்ப்ளாஷ் ஆகும் இல்லையா. அதை பார்த்தோன்னே தண்ணியெல்லாம் கொட்டி போயிடுது, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது என்னெல்லாம் பண்ணுமா அப்படியே ஓவர் டர்ன் பண்ணி விட்டுருமா. அந்த பவுலே அப்படி குப்பரடிக்க கவுத்தி போட்டுரும். இந்த மாதிரி சேட்டெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுது. அப்படியே அந்த பிளேஸ் வந்து அதுக்கு ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு இல்லையா ஓட்டருக்கு. ஸோ என்ன பண்ணுதுன்னா தனியாக அந்த பாத்ரூம்குள்ளே போயிடுறது. அப்புறம் அங்கே உள்ள டேப்பை வந்து தன்னுடைய கைகளால் அது இப்படி ஓப்பன் பண்ணி அதில் என்ஜாய் பண்ணுறது. அப்புறம் அந்த வாட்டரை வச்சு ஜாலியாக அந்த ஃப்ளோயிங் வாட்டரில் நல்லா ஃபுல்லாக அப்படி, ஏன்னா அது வாட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த டேப்பை வந்து அதுவே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுவே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. சில நேரம் அந்த ஓட்டர் என்ன பண்ணுமா தப்பான டைரெக்ஷனில் அதை மூவ் பண்ணி, இப்போ டேப் அப்படின்னா ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக தண்ணி வரும் இல்லையா, அது வந்து வேறு டைரெக்ஷனில் அது தெரியாது எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறதே. சில நேரம் தண்ணி வர்றதை என்ஜாய் பண்ணும், சில நேரம் வந்து வேறு டைரெக்ஷனில் மூவ் பண்ணி ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுமா. அப்போ அது வந்து ஃபீல் பண்ணுமா ஐயோ தண்ணியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிற அந்த மொமெண்ட்டையும் ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. லேட்டராக ஓட்டருக்கு வந்து ரியலைஸ் ஆயிடுச்சு நம்ம ஆத்தர் இல்லாமல் நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அது உணர்ந்ததுனால எப்போல்லாம் அவர் கூப்பிட்றாரோ, அதாவது மிட்ஜ் அப்படின்னு கூப்பிட்டாலே அது பேர் சொல்லி கூப்பிட்டாலே குடுகுடுன்னு ஓடி வந்துடுமா. அந்த அளவுக்கு ஓட்டர் வந்து ஆத்தர் கூட ரொம்ப அஃபெக்ஷனேட் ஆகிடுது. நல்லா விளையாடுறதுல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. நிறைய டைம் வந்து அந்த பால் ஒன்று இருக்குமா அதை வச்சே விளையாண்டுருக்கோம். அதை இழுத்துட்டு போகிறது, அதை தள்ளி விடுறது, அந்த ரூம்குள்ளேயே அப்படியே சுற்றி விளையாடுறது ஓட்டருடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓட்டர் எப்பயுமே அதனுடைய பேக் சைடு, அதாவது மல்லாக்கப்படுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணும். அதனுடைய கால்களை வச்சு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் அதனுடைய ஹாப்பி மொமெண்ட்ஸ் அப்படின்னும். அதே மாதிரி மிட்ஜ் வந்து மார்பிள்ஸ் வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா. அதை வந்து கீழே போடாதான், அதில் கையில் வச்சு விளையாடுறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே சமயத்தில் 2 அதற்கு மேலே மார்பிளை கூட அது வச்சு ரோல் பண்ண முடியும். ஏன்னா அதனுடைய அதோடைய ஸ்டொமக் வந்து ரொம்ப வைடாகவும் ஃப்ளாட்டாகவும் இருக்கிறதுனால அந்த மார்பிள்ஸை வந்து ஈஸியாக நம்ம ஓட்டர் வந்து ஹேண்டில் பண்ணும். இதெல்லாம் அதனுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஆத்தர் வந்து பாஸ்ராவில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ மிட்ஜ்பில்லை வந்து இங்கிலாந்து கூட்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் ஏர்லைனில் செக் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து கிளியராக சொல்லிடுறாங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து வேறு ஒரு ஏர்லைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த ஏர்லைனில் வந்து மிட்ஜை கண்டிப்பாக கூட்டு போய் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அவங்க என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் தான் நீங்கள் போடணும். அது வந்து 18 inches ஸ்கொயர் பாக்ஸில் தான் இருக்கணும். இது வந்து பாஸ்ரா டு இங்கிலாந்துக்கு டைரக்ட் ஃப்ளைட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாரிஸ் போகணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து லண்டன் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, இதாவது ஓகே, ஏன்னா சில ஏர்லைனில் கூட்டே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஏர்லைனில் அவங்க டிமாண்ட் பண்ண மாதிரி மிட்ஜை வந்து ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. ஒரு ஹவருக்கு முன்னாடியே போட்டுடுறாங்க.
அதுக்கு தேவையான மீல் கொடுத்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் அந்த பாக்ஸில் போட்டாச்சு. ஸோ இப்போ மீல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீல் டைம் முடிஞ்சிச்சு. நரேட்டருக்கு ரொம்ப பயமாகிடுது. என்ன பயம் அப்படின்னா, பாக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, பட் அதிலேருந்து அந்த உள்ள ஏர் ஹோல் வழியாக பிளட்டு ட்ரிப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. உடனே அவருக்கு பயம் வந்துடுது. கண்டிப்பாக இந்த மிட்ஜ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தது கிடையாது. ஸோ கண்டிப்பாக பயந்துருக்கும். மோரோவர் அந்த பாக்ஸில் வந்து அந்த உள்ள கம்பி ஏதாவது அந்த உடம்புல பட்டு தான் இந்த ரத்தம் வந்திருக்கும் போலுக்கு அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அதில் இப்போ ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஷார்ப் மெட்டல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பாக்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்குது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து 5 மைல்ஸ்க்கு அது கவர் ஆகி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். இப்போது லைக் அகெயின் கேவின் நம்ம ஆத்தர் வந்து மிட்ஜை வந்து அந்த பாக்ஸில் போட்டு லிட்டை வச்சு மூடிடுறாரு. அப்படி அதனோட மூடியை வச்சு அப்படி மூடிட்டு ஹேண்டை தான் அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே உள்ளதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கேபுக்கு வேகமாக போகிறாரு. கேப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ரிகோஷேட்டிங் புல்லட் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுதான். ஸோ ஒரு வழியாக இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட்டில் வந்து அவருக்கு அவருண்டான சீட்டை பிடிச்சாச்சு. அப்புறம் நம்ம மிட்ஜ்பில்லுடைய ஃபுட் பேக்கேஜ் ஒரு ஃபிஷ் வச்சுருக்காரு, அதை வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட பத்திரப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மோரோவர் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. ஏன் இப்படி டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பேனிக் ஆக வேண்டாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக அவங்களுடைய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால கேவின் வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணுறாங்க அந்த ஏர் ஹோஸ்டர்ஸை. பரவாயில்ல, ரைட் மூமெண்ட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிடுறாங்க. ஃபைனலாக அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சரி நீங்கள் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கீங்க இல்லையா, அந்த பாக்ஸை வந்து உங்களுடைய மடியில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்றாங்க. உடனே ஸோ இப்படி ஒரு விஷயம் அவங்க சொல்லிட்டாங்களேன்னு நினச்ச உடனே அப்படியே ஒரு நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக அவங்கள வந்து கண்டிப்பாக அவங்க ஹேண்டை நான் கிஸ் பண்ணியிருக்கணும், அப்படி என்னுடைய அன்பை வந்து நான் வெளிப்படுத்திடுவேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தவிச்சிக்கிட்டு இருந்தேன், பாக்ஸை வேறு இடத்துலையும் நான் வேறு இடத்துலையும் உட்காந்துருப்பேன் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க வந்து இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு கிளியராக பாக்ஸை நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ மடியில் வச்சுட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணிடுறாரு. அப்போ மிட்ஜ் வந்து இம்மீடியட்டாக பாக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடுது. உடனே எல்லா பேசஞ்சர்ஸும் ரொம்ப ஸ்கேட் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த சின்ன லேடிஸ்லாம் அந்த ஃப்ளைட்டில் உள்ள அந்த சேர்லலாம் ஏறி நின்றுக்கிறாங்க. இதில் ஸோ மிட்ஜ் எங்கே போயிடுச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்காரு நம்ம ஆத்தர். அப்போ வந்து ஒரு ஒயிட் டர்பன் மேன் அவருடைய சீட்டு கட்டில் போய் நின்றுக்குது. அவருக்கு பிடிக்க போகிறாரு மிட்ஜை, பட் அது வந்து கொலாப்ஸ் சிச்சுவேஷனில் கொண்டு போய் வருது. லைக் அவருடைய ஃபேஸ்லேயே அந்த அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க குழம்பு அதெல்லாம் கொட்டிடுது. திரும்ப மிட்ஜ் வந்து அகெயின் வேனிஷ் ஆகிடுது. திரும்ப ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஒரு வழியாக பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சுச்சுவேஷன் புரியுது, இந்த மாதிரி சுட்டித்தனமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இப்போது ஏர் ஹோஸ்டஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ஷனேட்டாக தான் இருக்கிறாங்க. லைக் ஓகே இதுதான் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்ச உடனே மிட்ஜை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நரேட்டர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ நரேட்டர் அவரோட சீட்டுக்கு வந்த உடனே அந்த மிட்ஜை பார்க்கும்போது அது வந்து அப்படி நல்லா ஜாலியாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஃபேஸ் கிட்ட வந்து உட்காந்துக்குது, மிட்ஜ் வந்து உட்காந்துக்குது. இப்போ ஒரு வழியாக லண்டன் வந்தாச்சு. லண்டனில் ஒரு மந்த்க்கு மேலே நம்ம மிட்ஜ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மிட்ஜு வந்து நிறைய கேம்ஸ் விளையாடுதான். லைக் பிங் பாங் பால்ஸ், மார்பிள், ரப்பர் ஃப்ரூட், அப்புறம் செராப்பின் ஷெல், இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாடுது. அப்படின்னும் அந்த பிங் பாங் பால் விளையாடும் போது மட்டும் ஒரு 1/2 hour அது என்கேஜ் ஆகியே இருக்குமா. பட் இந்த பர்டிகுலர் ஜேர்னி இருந்தது இல்லையா, அப்போ வந்து கேவினுடைய சூட்கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னும். ஸோ டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா அந்த லிட்டு, அதை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஸ்லோப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குமா, ஒரு ஸ்லைடு மாதிரி. அதில் பாலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூட்கேஸ் வழியாக அப்படி ஸ்லைட் ஆகிட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் விளையாடும் அப்படின்னும் சொல்கிறாரு. அப்படி பாலை வச்சு அந்த சூட்கேஸோடைய அந்த ஸ்லோப்லேயே விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து அதனுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி. இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெட் டாக் மாதிரி மிட்ஜை வந்து அவர் வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் கூட்டு போவார். எப்படி ஒரு ஸ்கூல் கிட்டு வந்து வெளியே கூட்டு போகும்போது அப்படி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ, அவங்கள ஜாலியாக ஓடி ஆடி விளையாடுவாங்களே, அதே மாதிரி நம்ம மிட்ஜை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னும். எப்படி கிட்ஸ் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னோட கைகளை வச்சு ஒவ்வொரு போலாக லைக் டச் பண்ணிக்கிட்டே போவாங்க இல்லையா, அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிற அந்த எல்லா பிளேஸையும் தொட்டு தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஓட்டரும் செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆத்தருடைய ஹவுஸ்க்கு எத்தாப்பில் தான் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் உண்டாம். அந்த ஸ்கூல்
இப்போது இது செய்கிற விளையாட்டுலாம் இருக்கு இல்லையா, லைக் வாலில் வந்து ஜம்ப் பண்ணி எட்டி பார்க்குறது, அங்கிட்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறத அந்த ஸ்கூலில் உள்ள கிட்ஸ் அப்புறம் ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்கூலில் இருந்துக்கிட்டு இவங்களை பார்க்குற அளவுக்கு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணிடுமா நம்ம ஓட்டர். இந்த ஓட்டர் அப்படிங்கிறது லண்டனில் வந்து ரொம்ப காமனான அனிமல்லாம் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற பீப்புளுக்கு இந்த ஓட்டரை பார்த்தாலே கொஞ்சம் வினோதமாக இருக்குமா. நிறைய பேர் அது என்னென்னு கெஸ் பண்ணியிருக்காங்களாம். சிலர் வந்து ஓட்டரை வந்து முஸ்டெலனஸ் அப்படிங்கிற அனிமல் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிலர் வந்து மங்கூஸாக இருக்கும், வீசலாக இருக்கும், ஸ்டோட்டாக இருக்கும், மிங்காக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சிலர் வேறு விதமாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓட்டருங்கிறது ஒரு காமனான அனிமல் லண்டனை பொறுத்தளவில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் இதை வந்து பேபி சீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்குரில்னு சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து மிட்ஜ்பில்ல ஹிப்போபோட்டாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பீவர்னு சொல்லியிருக்காங்க, லெப்பர்ட், வால்ரஸ்ன்னு கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் மோஸ்ட் ஷாக்கிங் ரிப்ளையாக ஆத்தர் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லேபரர் வந்து ஹோல் டிக் பண்ணுறவர் தான். அவர் வந்து மிட்ஜை ரொம்ப நேரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரா, அவர் அந்த ஒர்க்கை கூட விட்டுட்டு அந்த மிட்ஜை ரொம்ப நேரம் பார்த்துருக்காராம். அப்படி பார்த்துட்டு என்னதான் இது என்னால் ஐடென்டிஃபையே பண்ண முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார். அதுதான் ரொம்ப விசித்திரமான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த ப்ரோஸ் பீஸை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இந்த ப்ரோஸ் பீஸை நம்ம கேவின் நரேட் பண்ணியிருப்பார். பாசரா தன்னுடைய ஃப்ரெண்ட் கூட ட்ராவல் ஆகும்போது தான் வந்து ஒரு ஓட்டரை வளர்க்கணும் அப்படிங்கிற தன்னுடைய இன்டென்ஷனை வெளிப்படுத்தும் போது அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்டு வந்து ஒரு மெயில் இவருக்கு அனுப்பியிருப்பார். அந்த மெயிலில் தான் அவர் இந்த ஓட்டரை வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஓட்டருக்கு கூட நம்ம கேவின் ஆத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாருங்கிறது தான் இந்த ப்ரோஸ் பீஸில் கிளியராக சொல்லியிருப்பார். இதுதான் இந்த ஒர்க்குடைய சம்மேஷன். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.